வரவேற்கிறோம். என் பேர் சுதர்ஷன். சொல்லுங்க, எவ்வாறு உதவலாம்? இதான் இந்த இப்போ செலக்டட் ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் இன்னும் எடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சார், மித்திற்கு மணிக்கும் சார், நீங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டோட ஃபைனல் அமௌண்ட் வந்து 499ங்களா சார்? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு 23 வந்து ரிட்டர்ன் பிக்கப் எடுப்போம் அப்படின்னு அப்டேட் பண்ணிருந்தாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆனா இன்னும் வந்து உங்களுக்கு பிக்கப் எடுக்க வரலைங்களா சார்? டெலிவரி பண்ண சைட்ல இருந்து உங்களுக்கு கால் இல்ல மெசேஜ் அந்த மாதிரி எதனா வந்ததுங்களா சார்? பிக்கப் எடுக்க வருவாங்க. எக்ஸ்பிரஸ் பில இருந்து எனக்கு மெசேஜ் வந்து இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு ஏஜென்ட்டோட நம்பரும் கொடுத்துருந்தாங்க, அதாவது டெலிவரி பாய். அவருக்கு கால் பண்ணாக்க அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டன் பண்ணதுல ஏதோ ஒரு தடவை அட்டன் பண்ணாரு. அட்டன் பண்ணிட்டு சொன்னாரு நான் வரமாட்டேன், வேற ஒரு ஆள் வருவாரு, நான் அவருக்கு சொல்றேன்னு. ஸோ அது சொல்லியும் பல நாள் ஆச்சு. இன்னும் அந்த அப்டேட் இல்லை ஃபர்தரா. அப்புறம் அதோட என்ன மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கன்னா நான் அவைலபிளா இல்லை அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஆனா அது போய் ஆக்சுவலா நான் ஆல்ரெடி உங்க டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் அதை பத்தி. ஓகேங்க சார். ஆமா சார், நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் நான் செக் பண்ணி சொல்றேன் சார். அது உங்க கால் ஒரு நிமிஷம் ஹோல்ட்ல வச்சுக்கலாமா? ஓகே, நன்றி சார். நன்றி சார். சார், இப்போ எங்க தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்றோம் சார். ஓகே. உங்க ப்ராடக்ட் வந்து 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்ல டெலிவரி பண்ண தரப்புல இருந்து உங்க ப்ராடக்ட் பிக்கப் எடுக்க வருவாங்க சார். ஆக்சுவலா 22ஆம் தேதியில இருந்தே இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஃபர்தரா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல சார். இல்லையா? அதுதான் சார், இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் நான் எடுக்கிறோம். ஓகே. கம்ப்ளைண்ட் இன்னைக்கு இருக்கிறதுல வந்து நெக்ஸ்ட் 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள டெலிவரி பண்ண சைடுல இருந்து உங்க ப்ராடக்ட் பிக்கப் எடுக்க வருவாங்க சார். உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்க ப்ராடக்ட்டோட அப்டேட்ஸ் வந்து உங்க ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்துடும் சார். அதாவது நீங்க 23rd கால் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமா, ஐ மீன் 22nd நான் இமிடியேட்டாவே ஐ திங்க் எனக்கு சாயங்காலம் வந்துச்சு. நான் 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரிட்டர்ன் போட்டுட்டேன் எனக்கு. மணிக்கம் சார், அதாவது நீங்க 24th அன்னைக்கு கால் பண்ணிருந்தீங்க. இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் இருக்கு சார். அந்த கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளீட்டட் அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கு செக் பண்ணி பார்த்ததுல ஓகே. ஆனா நீங்க எந்த ஸ்டெப் எடுக்கல ஆக்சுவலா. சோ தி ப்ராப்ளம் என்னன்னா, சோ நான் 23rd கால் பண்ணும்போது அவங்க 7 மணிக்கு தான் கரெக்டா எடுப்போம், உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் நாங்க ஃபர்தரா பண்றேன்னு சொன்னாங்க அந்த பேசின ஏஜென்ட். ஆனா அது அன்பார்ச்சுனேட்லா நெக்ஸ்ட் டே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு. சோ அதுக்கு பிறகு உங்களுக்கு 2 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ப்ராபபிலி அந்த வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். அதாவது நீங்க லாஸ்டா பேசின கால் வந்து 24th அன்னைக்கு சார். அதாவது 24th அன்னைக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. ஆமா, அதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளீட்டட்னு அப்டேட் ஆயிருக்கு சார். அதை நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆமா, பட் என் சைடுல இருந்து நான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன் சார். ஓகே. ஆக்சுவலா அந்த இதுக்கு 24th பண்றதுக்குமே 24th வந்து 2 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆனா நீங்க ஒன்னு தான் பண்ணிருக்க ஆக்சுவலா. இப்போ as per you ஒன்னு தான் பண்ணிருக்காங்க. அதுக்குமே எந்த ரியாக்ஷனும் இல்ல ஆக்சுவலா. ஐ மீன் அதுக்குமே ஓகே நாங்க கால் ஐ மீன் டெலிவரி சைடுல இருந்து எந்த இதுவுமே எனக்கு இல்ல. சோ அது எப்படி கம்ப்ளீட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் சார், உங்களுக்கு ராங் அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அதனால அதுதான் சார், அதனால எங்க சைடுல இருந்து நாங்க கம்ப்ளைண்ட் எடுக்கிறோம் சார். நெக்ஸ்ட் 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள டெலிவரி பண்ண சைடுல இருந்து உங்க ப்ராடக்ட்ட வந்து பிக்கப் எடுக்க வருவாங்க. சார் இது பண்ணலனா என்ன நான் என்ன பண்ணனும்?
ஐ மீன் இது லாஸ்ட் வார்னிங்கா நான் வச்சுக்கவா? சார் அதுதான் சார், இப்போ எங்க தரப்புல இருந்து நாங்க கம்ப்ளைண்ட் எடுக்கிறோம் இல்லையா, 45 ஒர்க்கிங் டேஸ்ல டெலிவரி பார்ட்னர் சைட்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி பிக்கப் எடுத்து வருவாங்க சார். சரி, அப்படி ஓகே. அப்பயுமே வரலன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க சார், எங்க சைட்ல இருந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஐ மீன் அதுதான் சார், ஆக்சுவலா 23rd இருந்தே இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீ உங்களுக்கு முன்னாடி பேசினவங்களும் நீங்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. 1 or 2 days வெயிட் பண்ணுங்க, இல்ல நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நான் கேட்கறேன், சரி லெட்ஸ் சே இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கம்ப்ளைண்ட் இதா வச்சுக்கலாமா அப்படின்னு நான் கேட்கறேன். ஐ மீன் ஏன்னா எனக்கு நீங்க லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ப்ராடக்ட் வாங்கல இருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டுக்குள்ள நீங்க அந்த நான் ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு உங்ககிட்ட. ஸோ அந்த டேட் தாண்டிட்டுன்னா நீங்க அது தாண்டிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? ஐ மீன் ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லாம நீங்க கம்ப்ளீட்டட்னு ஸ்டேட்டஸ் போட்டுறீங்க. ஸோ அதனால எனக்கு ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது மீஷோல இல்ல, இப்போ 0 ஆக்சுவலா. ஸோ நான் என்ன பண்ணணும் இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு 3-4 days ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புதன் வியாழக்கிழமைக்குள்ள எனக்கு டெலிவரி அதாவது நீங்க ரிட்டர்ன் பிக்கப் பண்ணலன்னா நான் என்ன பண்ணணும்? சார் பிக்கப் எடுக்க வருவாங்க சார், அப்படி பிக்கப் எடுக்க வரலன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க சார், எங்க சைட்ல இருந்து நாங்க உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் இனிஷியேட் நாங்க ஹெல்ப் பண்ணி தரோம். ஓகேங்களா? நீங்க ஆக்சுவலா அதே தான் சொல்றீங்க. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா சார், இதே தான் வியாழக்கிழமை அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் வியாழன் வெள்ளி அந்த நாள்லயே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது சொல்லியுமே நாளாச்சு, நீங்களும் அதே தான் அதே கிளிப்ல மாதிரி அதே டயலாக் தான் சொல்றீங்க. சரிங்களா? உங்களுக்கு முன்னாடி பேசின ஏஜென்சி இதை தான் சொன்னாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம், வருவாங்க, வரலன்னா கால் பண்ணுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். இப்போ அதே தான் நீங்களும் சொல்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த டெலிவரி ஏஜென்டோட நான் நம்பர் தரேன், நீங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அந்த டீம்ல இருந்து அவங்க பேசலாம் இல்லையா? சார் சிரமத்திற்கு மன்னிக்கவும் சார், நீங்க வந்து எங்களை டெலிவரி பார்ட்னர் சைட்ல கான்டாக்ட் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்க சொல்றீங்க, கரெக்டுங்களா சார்? எஸ். சிரமத்திற்கு மன்னிக்கவும் சார், இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இல்லை. மேபி ஃபியூச்சர்ல கொண்டு வந்தாங்கன்னா எங்க சைட்ல இருந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நாங்க வந்து எங்க பேக் எண்ட் டீமுக்கு இன்டிமேட் பண்றோம் சார். ஆமா, அந்த டீமுக்கு நீங்க கொடுக்கலாம் இல்லையா? நான் நம்பர் சொன்னேன்னா ஐ மீன் வாட் இஸ் தி ப்ராப்ளம்? நீங்க ஐ மீன் அந்த டீமை நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புரியல. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் உங்க கன்சர்ன் டீம் பண்ண முடியாது, ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க இல்லையா, அந்த பேக் எண்ட் டீம் சொல்றீங்கல்ல, அவங்க கால் பண்ணுவாங்க சார். நாங்க வந்து எங்க பேக் எண்ட் டீமுக்கு நாங்க இன்டிமேட் பண்றோம் சார். நோ பட் இன்டிமேட் பண்றீங்க, பட் நான் ஏன் நம்பர் தந்தா அந்த நம்பருக்கு கால் பண்ணலாமே? அது வந்து எனக்கு இன்னும் ஸ்பீட் அப்பா இருக்கும் இல்லையா? இது நீங்க இது பண்ணி ஐ மீன் ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஐ மீன் அதுதான் சார், அதாவது நம்பர் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. இப்ப நீங்க தர டெலிவரி பாய் நம்பர் நாங்க வாங்கி நாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆப்ஷன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் எங்க தரப்புல அவைலபிலிட்டி இல்ல சார். நோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி இந்த சோ அண்ட் சோன் கஸ்டமர் கிட்ட இந்த நம்பர்ல கால் பண்ணிருக்காங்க, ஆனா இன்னும் டெலிவரி 7 நாள் ஆன அப்புறம் எடுக்கல. சோ இந்த நம்பர் நீங்க சொல்லலாம் இல்லையா? நீங்க நம்பர் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐ மீன் கேட்டு மன்னிக்கலாம் சார். இல்லைங்க சார், அதுதான் சார், அதாவது நாங்க இப்ப எங்க பேக் எண்ட் டீமுக்கு உங்க இந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி குறை சொல்றாங்க அப்படின்னு நாங்க இன்டிமேட் பண்ணுவோம் சார். இது ஆல்ரெடி உங்க டீம்ல செக் பண்ணி பாப்பாங்க. கரெக்ட். அதுதான் சார், அவங்க வந்து என்னன்னு செக் பண்ணி பாப்பாங்க. உங்களுக்கு பிக்கப் எடுக்க ஏன் வரல, எந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க சார். நோ கரெக்ட். அங்க இங்க இஷ்யூ என்னன்னா, நீங்க இப்ப எக்ஸ்பிரஸ் பி கொடுத்த நம்பர்ல நான் கால் பண்ணாங்க, அந்த டெலிவரி பாய் என்ன சொல்றாங்கன்னா நான் வர மாட்டேன், என் நம்பரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இங்க உங்களுக்கு உங்க பேர்ல நடக்கக்கூடிய மோசடின்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் அதுக்கும் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். உங்க நேம் உங்க பிராண்ட் சார், நீங்க சொல்ல வரது புரியுதுங்க சார். ஆமா, அப்புறம் ஏன் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் உங்க பிராண்ட ஒருத்தர் டிஃபேம் பண்ணிட்டு இருக்கான், அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்க நான் சொல்லக்கூடிய நம்பரை நீங்க ஜஸ்ட் உங்க பேக் எண்ட் டீமுக்கு கால் கொடுத்தா போதும், அது ஏன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. உங்களோட டெலிவரி பார்ட்னர் கிட்ட கொஸ்டின் கேட்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். சிரமத்துக்கு மன்னிக்கும் சார், நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் நான் செக் பண்ணி சொல்றேன் சார். அதுக்கு உங்க காலம் மறுபடியும் ஒரு